ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிஸ் லிட்டில் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா கொள்ளை வச்சு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல நான் இந்த உழக்கில் ஒரு உழக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கிறேன். அதை குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்ததில் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்து வந்துடும். இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு. இது நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த பருப்பு எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நமக்கு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு இந்த பருப்பு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் இருக்கிற தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்க போகிறேன். அந்த தண்ணியை நீங்கள் ரசம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா அப்படியே கூட கொஞ்சம் சால்ட் போட்டு பெப்பர் போட்டு குடிச்சிடுங்க. இப்போ இந்த ட்ரை பண்ணி வச்சுருக்க கொள்ளை மிக்சியில் கொடுத்து 2 பல்ஸ் விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது நல்லா உதிரியாக பல்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கோகோனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரசம் தாளித்த பாத்திரம், அதனால தான் இப்படி இருக்குது. கோகோனட் ஆயிலே ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் நான் கொஞ்சோண்டு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை லைட்டாக சாட்டே பண்ணி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த கொள்ளு பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். நாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இது கூடவே காரத்துக்கு கொஞ்சோண்டு சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். நான் 2 ரெட் சில்லி எடுத்து மிக்சியில் பல்ஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது இதுக்கு காரம் கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தாராளமாக தேங்காய் பூ ஆட் பண்ணலாங்க. நிறையவே போடலாம், ஆனால் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்தது, நான் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நிறையவே இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த டிஷ் இதோடு முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் ரொம்ப காரம் இல்லாத சாப்பாடு, தயிர் சாதம், மோர் குழம்பு, சாம்பார் அந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இந்த கொள்ளு பொரியல் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.